உங்க மருமக ஒருவேளை இன்னும் பிள்ளை பிறக்கலாம், நீங்க எப்படி பேசு? ஏன் மாமியார் இடத்துல பேசுவான், வருவான் வருவான் ஊழியர் செய்வான் அப்படின்னு அவனை குறித்து பேசுவோம். இப்படி நாங்க பேச பேச மனுஷர்களுக்கு ஒருவேளை நாங்கள் பைத்தியமாய் தோன்றிருக்கலாம். ஆனா கர்த்தர் எங்க குடும்பத்தை பார்த்தார். என்ன இது, கொடுக்கவே இல்லை, உருவாகவே இல்லை, நான் இன்னும் எஸ் சொல்லவே இல்லை, கிடைச்ச மாதிரியே இவங்க சந்தோஷமா இருக்காங்க. நான் அழுதுட்டு இல்லை, புலம்பிட்டு இல்லை, 40 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கு ஏன் பிள்ளை தரல. ஒரு நாள் கேட்டேன். ஏன்னா எப்பொழுதுமே வீராப்பா பிரசங்கிப்பேன். பிரசங்கி முடிச்சு கீழே போன உடனே ஒரு அம்மா வருவாங்க. எப்பவுமே ஒரு அம்மா இருப்பாங்க ஒரு சர்ச்சில். என்னத்தை கேட்கறது தெரியுமா? எத்தனை பிள்ளை அப்படின்னு கேட்பாங்க. இவ்வளோ நேரம் நான் பேசின மெசேஜ் பிள்ளை இல்லை அப்படின்னு சொல்ல, அப்படி அப்போ என்ன எதுக்கு இவ்வளோ பேசுனேன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போவோம் அந்த அம்மா. ஒரு தடவை இப்படி தான் ஒரு அம்மா பண்ணிடுச்சு. துக்கம் வந்துடுச்சு, நம்பிக்கை விசுவாசம் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னப்பா நான் விசுவாசம் இப்படி பேசுகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு பிள்ளை தரலன்னு எல்லாம் கேட்குறாங்களே அப்படின்னு போய் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே எனக்கு பிள்ளை வேணுமே வேணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஐ வாண்ட், நீங்கள் சொல்லியிருக்கீங்க எனக்கு வேணும், எனக்கு கொடுங்க, இந்த மாதமே கொடுங்க, இந்த ஆண்டவர் அமைதியாக கேட்டிருந்தார். திடீர்னு ஆண்டவர் என்கிட்ட பேசினார். கோபமாக இருந்தது அவருடைய குரல். அவருடைய குரலை கேட்டு பழகுனவங்களுக்கு தெரியும் அவர் சந்தோஷமாக பேசுகிறாரா, துக்கமாக பேசுகிறாரா, கோபமாக பேசுகிறார். எனக்கு தெரியும் ஆண்டவர் கோபமாக வரும். டோன்ட் ஃபோர்ஸ் மீ. தமிழில் சொல்கிறேன், என்னை கட்டாயப்படுத்தாத. என்னை கட்டாயப்படுத்தின நான் கொடுத்துருவேன், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவேன். அல்லேலூயா. நான் சொல்லித்தரேன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சீக்ரெட். கர்த்தரை போய் ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. அப்படிதான் பிழையாம். போட்டுமா ஆண்டவரே, போட்டுமா ஆண்டவரே, போட்டுமா ஆண்டவரே. ஃபர்ஸ்ட் போகாதுன்னு சொல்லிட்டார். இல்லை ஆண்டவர் ஒரே போட்டுமா ஆண்டவரே, சே போ. கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணிடுவார் தெரியுமா கர்த்தர்? அப்படியே கொஞ்சம் லூஸ்